அருமை சொந்தங்களே, தொழில்துறை இல்லாத ஒரு பகுதி என்னன்னா திருப்பத்தூர். எனக்கு இன்னுமே ஆச்சரியங்க, இந்திய வரைபடத்துல ஒரு மாவட்டம் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஆனா ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ரயில்வே பாதையே இல்லை. ஓரத்துல செட்டிநாட்டுல இருக்கு, அதுவும் காரைக்குடியிலிருந்து இங்க வந்த இடம். ஓரத்துல செட்டிநாடுல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு. ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ரயில்வே ட்ராக்கே இல்லை என்றால் நம்முடைய திருப்பத்தூர் சட்டமன்றம் தான். அருமை சொந்தங்களே, நான் உங்களுக்கு உறுதி அளித்து விட்டு செல்லுகின்றேன். நீங்க அண்ணன் திருமார் அவர்களை வெற்றி பெற வைங்க. வெற்றி விழாவிற்கு அருமை சொந்தங்களே, நான் உறுதி கொடுத்துட்டு போறேன். அந்த வெற்றி விழாவுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் இங்கே வருவார் என்கின்ற உறுதி கொடுத்துட்டு போறேன். அம்மா, நான் சொன்ன செய்வன் உங்களுக்கு தெரியும். சும்மா நான் பொய் பேசுற மனிதன் கிடையாது. வெற்றி விழாவில் உறுதி கொடுத்து ரயில்வே துறை அமைச்சர் இங்கே கூட்டிக் கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்கு. எத்தனை முறை அண்ணன் பெரியகருப்பன் அவர்கள் எத்தனை ரயில்வே மந்திரியை பார்த்து ஒரு சின்ன பெட்டிஷனாவது கொடுத்திருப்பாங்க. ஐயா, திருப்பத்தூர்ல 20 ஆண்டு காலமாக எம்எல்ஏவா இருக்கிறேன், இங்க ரயில்வே ட்ராக் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, புகைவண்டி நிலையம் வேண்டும், புகைவண்டி வேண்டும் எத்தனை இடத்துல கேட்டிருப்பான். அருமை சொந்தங்களை எதுவுமே செய்யல. இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய தாமரைக்கு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு இருக்கு.